வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக பிடியாணை. நாட்டில் வாகன இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் 2 நாட்களுக்கு இடைநிறுத்தம். நாட்டில் நிலவும் அசாதாரண வானிலை குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். செய்திகள் தொடர்கின்றன. யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. போர்ட் காவல் அதிகாரிகளின் கடமையை தடுத்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிணைத்தாரர்கள் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு பிடியாணை பிறப்பிக்க நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மக்களுக்கு சொந்தமான நிலத்தை மக்களுக்கும் விகாரைக்கு சொந்தமான நிலத்தை விகாரைக்கும் பிரித்து கொடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். மிக விரைவில் எமது அதிகாரிகளுடன் மீண்டும் அப்பகுதிக்கு செல்வோம் எனவும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் குறிப்பிட்டார். வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பான காணி விவகாரத்தில் அரசாங்கம் தற்போது விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தி பெரிய அளவிலான பணிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நீதி அமைச்சர் வட மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், ஆளுநர், மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் நாடாளுமன்றத்திற்கும் அமைச்சுக்கும் பலமுறை அழைத்து இப்பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அப்பகுதியின் காணி உரிமையாளர்களான மக்களையும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். இப்பேச்சுவார்த்தைகளின் விளைவாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு காணி அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக அனைத்து அதிகாரிகளும் வலிகாமம் தையிட்டி பகுதிக்கு சென்றிருந்தனர். எனினும் அங்கு ஏற்பட்ட சிறிய சிக்கல் காரணமாக அதனை முழுமையாக செய்ய முடியாமல் போனது. எனவே காணி உரிமையாளர்களான எமது அன்பிற்குரிய மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மிக விரைவில் அதிகாரிகளுடன் மீண்டும் அப்பகுதிக்கு செல்ல உள்ளதாகவும் மக்களுக்கு சொந்தமான காணி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், விகாரைக்குரிய காணி விகாரைக்கு கிடைக்க வேண்டும், இரு தரப்பினரிடையும் உண்மையான நல்லிணக்கம் ஏற்கனவே நிலவுவதாகவும் அத்துடன் அரசியல் சுயநலன்களுக்கு பலியாகாது மக்களுக்குரிய காணிகளையும் விகாரைக்குரிய காணிகளையும் சரியாக அளவீடு செய்து உரிய ஆவணங்களை மக்களிடம் ஒப்படைப்பதே எமது திட்டம் எனவும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட 60 நாடுகளின் பொருட்கள் மீது 10 முதல் 12.5% புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படவுள்ளது. இவை தவிர சீனா உள்ளிட்ட 38 நாடுகளுக்கு 12.5% வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 60 வர்த்தக பங்காளி நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா இந்த புதிய வரியை அமுல்படுத்துகின்றது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு தேசிய அவசரகால சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 10 முதல் 50% வரையிலான பரஸ்பர வரிகளை கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உலகளாவிய வரி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் புதிய முயற்சியாக இவ்விடயம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இப்பரீட்சையானது நாடு முழுவதிலும் உள்ள 2723 மையங்களில் முதலாம் பாகம் முற்பகல் 9:30 முதல் 10:45 மணி வரையிலும், இரண்டாம் பாகம் முற்பகல் 11:15 மணி முதல் மதியம் 12:15 மணி வரையிலும் நடத்தப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்களின் வருகை பதிவேடுகள் சம்பந்த வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தமது தகவல்களை திருத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் www.doenets.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள பரீட்சைகள் தகவல் மையத்தை அணுகுவதன் மூலமாகவோ அல்லது onlineexams.gov.lk மூலமாகவோ ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 3, 2026 வரை இணையவழியில் அவற்றை மேற்கொள்ள முடியும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது.
மேலதிக விசாரணைகளுக்கு பரீட்சார்த்திகள் 0112784011278786 அல்லது 0112785413 ஆகிய எண்களில் திணைக்களத்தை தொடர்பு கொள்ள முடியும். அத்துடன் 1911 என்ற துரித இலக்கத்திற்கும் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக எதிர்க்கட்சியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பிலான தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற தவறியமை காரணமாக நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜூலை மாதத்தில் நாட்டில் வாகன இறக்குமதி பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஒழுங்குமுறைகள் மீதான நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வாகன வகைகளின் இறக்குமதிக்கான தீர்வை வரிகளை 3 மாத காலத்திற்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தோம். அந்நடவடிக்கையின் பலனாக ஜூலை மாதத்தில் வாகன இறக்குமதி வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அனில் ஜயந்த தெரிவித்துள்ளார். இம்மாதத்தின் 20 மற்றும் 21ஆம் திகதிகளில் முறையே 1.81 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் 1.19 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்களை வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஜூலை மாதத்தின் முதல் 21 நாட்களில் வாகன இறக்குமதிக்காக நாளொன்றிற்கு வழங்கப்பட்ட கடன் கடிதங்களின் சராசரி பெறுமதி 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டத்தில் பேணப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலவும் சூழலில் 7% அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் 30 மற்றும் 31ஆம் திகதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதிய முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற் திணைக்களத்தின் கணனி அமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இச்சேவைகள் இடைநிறுத்தப்படவுள்ளன. தொழில் திணைக்களத்தின் தொழில் ஆணையாளர் நாயகம் நதிகா வட்டியலத்தவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களத்தின் கணனி அமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாதம் 30 மற்றும் 31ஆம் திகதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் தரவுத்தளம் மற்றும் இணைய வழியிலான ஊழியர் சேமலாப நிதியம் முறைமை சார்ந்த பொதுமக்கள் சேவைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்படும். இத்தற்காலிக சேவை இடைநிறுத்தமானது தொழிற் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உட்பட அனைத்து மாகாண, மாவட்ட மற்றும் உப தொழில் அலுவலகங்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த 2 நாட்களிலும் ஊழியர் சேமலாப நிதிய கொடுப்பனவுகள் மற்றும் புதிய பதிவுகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட எந்தவொரு சேவையும் வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் குறித்த 2 நாட்களிலும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஏற்கனவே நேரத்தை ஒதுக்கியுள்ள பொதுமக்கள் எதிர்வரும் 1 மாத காலத்திற்குள் அமையும் வேறு ஏதேனும் ஒரு வேலை நாளில் சம்பந்தப்பட்ட தொழில் அலுவலகத்திற்கு வருகை தந்து உரிய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிராந்தியங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலையை உணரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் மற்றும் அதிக வெப்பத்துடனான வானிலை குறித்து பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்படையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட 9 இந்திய கடற்தொழிலாளர்களையும் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று புதன்கிழமை காலை மீன்பிடிக்க இழுவை படகு ஒன்றில் 9 கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் நேற்று மாலை இலங்கை கடற்பரப்பில் நுழைந்த நிலையில் கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 9
150 கடற்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தலைமன்னார் கடற்படையினர் குறித்த கடற்தொழிலாளர்களை விசாரணைகளின் பின்னர் இன்று காலை மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களை மன்னார் நீதிமன்றில் முற்படுத்தியிருந்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த கடற்தொழிலாளர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். நாட்டில் 1983ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை இனப்படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்வு சுவிட்சர்லாந்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து தலைநகர் பேர்ன் நகரில் உணர்வுபூர்வமாக இந்நிகழ்வு நடைபெற்றது. சுவிஸ் தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் இதன்போது 1983 ஜூலை கலவரத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களுக்கு சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் பெருமளவில் திரண்டு இந்த நினைவேந்தலில் பங்கேற்றிருந்தனர்.